ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம் வந்துட்டு நம்ம புழங்கின எல்லா பாத்திரத்தையும் இது மாதிரி விளக்கி வச்சிடணும். சிங்க் வந்துட்டு இது மாதிரி எங்கள் சிங்க் வந்து முன்னாடி இருந்தவங்க அதே மாதிரியே வச்சுருந்தாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அந்த இது இன்னமும் கரை போகலை. அதனால அதை எவ்வளோ தேய்ச்சாலும் அப்படி தான் இருக்குது. கிச்சன்லாம் வந்துட்டு நீட் படுத்திட்டு சாப்பாடு வந்துட்டு அன்னலட்சுமி நைட்டு நம்ம தூங்கினதுக்கப்புறம் அன்னலட்சுமி வருவாங்க. வரும்போது நம்ம ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி கொசு முச்சி ஈமுச்சி வச்சு பாத்திரம் இதெல்லாம் போட்டிருந்தா அவங்களுக்கு வந்து கோவமாக நம்ம வீட்டை விட்டு வெளியேறி போவாங்க. அது மாதிரி நம்ம வைக்கக்கூடாதுன்னா நான் எப்போதுமே நைட்டு ஒரு குண்டானில் சாதம் மீதி கரெக்டாக அந்த அளவுக்கு நான் வடிப்பேன். 1.5 டம்ளர் போட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 1/4 டம்ளர் மீதி ஆகும். அதை அந்த குண்டானில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சுடு தண்ணி எங்கள் பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சது. இது சாம்பார் இன்னைக்கு வச்சது மீதி. ஏன்னா நான் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை எடுத்து காலைல வச்சுக்கிருக்கேன். ஏன்னா இட்லி ஊற்றினா சாம்பார் வச்சுக்கலான்ட்டு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், விளக்கமாறு வந்துட்டு நம்ம கூட்டுற விளக்கமாறு எப்போதுமே யார் கண்ணுலையும் படக்கூடாது. வெளியாட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதோ இல்லை நம்ம தெய்வமே வீட்டுக்குள்ளே வரும்போதோ நம்ம வந்து விளக்கமாறு வந்து மறைவாக கண்படாமல் இருக்கணும். அதனால நான் அதை அங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீட்டு குப்பை வந்து சேர்ந்துச்சுன்னா அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிடணும். குப்பை வந்து அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குப்பையை வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்துட்டு கிச்சனில் வந்து எனக்கு எந்த பொருளுமே குறையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நிறைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நான் மளிகை பொருளாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, புளி மிளகாய் எல்லா பொருளுமே எந்த பொருளுமே குறையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இல்லை என் பொண்ணு சாமி ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து பகிர்ந்து பண்ணி என்னென்ன பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரூமில் என்ன வெறியாக கிடக்கு பாருங்கள். மணி இங்கே வந்து 10 மணி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்குள்ள எனக்கு 12 மணி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் நான் 12 மணிக்கு தான் படுக்கிற மாதிரி. இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே வந்துட்டு வெள்ளி செவ்வாயில் வந்துட்டு அமாவாசை இந்த மாதிரி கிருத்திகை அது மாதிரி கிழமையில வந்து யாராச்சும் வந்து உப்பு கொடு, புளி கொடு, மிளகாய் கொடு, அரிசி கொடு அப்படின்னுட்டு தக்காளி கொடு, வெங்காயம் கொடுன்னு அப்படியே ஒன்று பொருளாக கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம அது மாதிரி கொடுக்கக்கூடாது. இதே வந்துட்டு வீடு தேடி வந்து யாராச்சும் சாப்பாடு கொடுன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அது வந்து கடவுளே வந்து இறங்கி வந்து குழந்தை ரூபத்துலையோ இல்லை வயசானவங்க ரூபத்துலையோ வந்து நம்மள்கிட்ட கேட்கலாம். ஸோ அதனால் சாப்பாடு கூட நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் மற்ற பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது தொழுது வச்சோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை கிழமையில கம்பல்சரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டு செல்வம் அவங்களுக்கு நம்ம அனுப்பி விட்டுருவோம். கொடுக்குறோம் பாருங்க, அவங்க வீட்டுக்கு போயிடும். அது மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு ஒரு டெரிட்டரியத்தை தான் இது பண்ணும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. எனக்கு கமெண்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மாதிரி நீங்கள் தினமும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.